வீட்டுக்கு வாழ வந்த மருமக மாதிரியா நான் அவள பாத்துக்கிட்டேன். அம்புட்டு அன்பா பாத்துக்கிட்டேன். அம்மா சொல்லுச்சு, ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு. அதனால பொய் சொன்னேன்னு அவ சொன்னால. பாவம்டி சரவண. கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி. இப்பவாவது அவள பத்தி தெரிய வந்துச்சே. இதெல்லாம் எப்போ முடியுமோ தெரியல. மயிலு, ஏன் அழுவுற? நீ அமைதியா தூங்குடா அம்மா. இது இப்படியே விட்டா சரியா வராது. நம்ம வாழ்க்கையை நாம தான் பாக்கணும். வீட்ல அம்புட்டு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. கோலம்லாம் போடணுமா? அக்கா, இங்க என்னக்கா பண்றீங்க? மயிலுன்னு ஒருத்தங்க இருந்ததே மறந்துட்டு நீங்க தானே இருக்கணும். அத்தை, என்ன பண்ணி? ஏய், திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழையிற. உனக்கு வெக்கல? என்ன ஓரியா இல்லையா வெளியில? நீ கண்ணீர் வடிச்சாலும் மன்னிப்பே கிடையாது. வெளியில போ. மரியாதை வெளியில போ. வாமா ராசாத்தின்னு ஆரத்தி எடுத்து நடு வீட்டுல கூட்டிட்டு போய் உட்கார வைக்க சொல்றியடி உன. நீயே கிளம்பி வந்தியா இல்ல உங்க அம்மா காரி அனுப்பி வச்சாளா? கதவை தோறங்க அத்தை. உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் வர சொன்னீங்களா? உன் மேல இறக்கமே வராது. நீங்களாவது சொல்லக்கூடாது உங்க பொண்ணு கிட்ட. சம்பந்தியம்மா, நேத்து தானே அந்த ஏமாத்துக்காரி வேண்டான்னு உங்க கூட அனுப்பி வச்சோம். இன்னைக்கு என்ன புது நாடகமா? காலங்கத்தால உங்க பொண்ணு எங்க வாசல்ல உட்காந்துட்டு தரணா பண்ணிக்கிட்டு இருக்கா.